ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 19. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். 5 மாதங்கள் ஓடியிருந்தது. அந்தாதி ராஜகுமார் திருமணம் இன்னும் 18 நாட்களில் நடந்தேறவிருக்கிறது. கிட்டத்தட்ட கரணையும் பாஸ்கரையும் அந்தாதியும் அதிதியும் மறந்தே விட்டனர். ஆனால் அந்தாதியின் வீட்டில் போடப்பட்டிருந்த காவலை அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தான் ஆதித்யா. அவனும் அவன் வேலைகளில் பரபரப்பாகி போனான். ஆனாலும் கரணை பற்றியும் அவனுக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்பதை பற்றியும் தினமும் விசாரித்துக் கொண்டேதான் இருக்கிறான். அதிதிக்கும் சரி அந்தாதிக்கும் சரி எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதில் அவனுக்கு அப்படி ஒரு கவனம். ஆதித்யா இப்போது பெண்களை கடத்தும் ஒரு கும்பலை பற்றிய கேஸை தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் திருவனந்தபுரம் பூவார் நதிக்கரையில் இருக்கும் ரிசோர்ட்டில் உல்லாசமாக இருப்பதாக ஆதித்யாவுக்கு ரகசிய தகவல் வர தன் காரை எடுத்துக்கொண்டு தனியாக கிளம்பிவிட்டான். விஷயம் கசிந்து விட்டால் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் அல்லவா? பூவார் காவல் நிலைய எஸ்ஐ சனல்குமார் அவனோடு நாகர்கோவிலில் ஒன்றாக படித்தவன். இருவருக்கும் இடையே இப்போதும் நல்ல உறவு இருக்கிறது. அவனை அழைத்து உதவி கேட்க, நீ தைரியமா கிளம்பி வா மச்சான், நாம பாத்துக்கலாம். என்னுடைய ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட பகுதிதான். ஃபுல் போர்ஸோட போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் அவங்கள கண்காணிக்க ஏற்பாடு பண்றேன் என்று கூறி அவனுக்கு ஆதரவாக பேசி இருந்தான். ஆதித்யாவின் கார் பூவாரை நெருங்கி கொண்டிருந்தது. அடித்துக் கொண்டிருந்த வெயிலையும் தாண்டி கார் மேகங்கள் திடீரென்று ஒன்று கூடி வர ஒரு திடீர் மழை பொழிய ஆரம்பித்தது. எதிர்பாராத மழையில் சிக்கிக் கொண்டவர்கள் மழையிலிருந்து தப்பி ஓடி ஒளியும் போது அதை பார்த்து ரசித்தபடியே காரின் கண்ணாடியை கீழே இறக்கி மழையையும் ரசித்தபடியே ஆதித்யா பயணிக்க, ஏனோ அவன் மனத்திரையில் முதன்முறையாக அதிதியை கண்ட அந்த மழையும் அதில் அவள் போட்ட ஆட்டமும் அப்படியே காட்சிகளாக ஓடி வர அதை ரசித்தபடியே காரை முன்னோக்கி செலுத்தியவனுக்கு அந்த வளைவை தாண்டும் போது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி. அன்றைய அந்த காட்சி இதோ இப்போது கண்முன் அரங்கேறுகிறது. வாரி சொருகிய சேலையோடு தன்னை மறந்து மழையில் நனைந்து ஆட்டம் போடும் அந்த பெண், அது அந்தாதி அல்லவா? அவனுக்கு சந்தேகம். அவனால் அவன் விழிகளை நம்ப முடியவில்லை. அங்கும் இங்கும் பாய்ந்து செல்லும் வாகனங்களை அவள் சட்டை செய்யவே இல்லை. இது அவளது ஊர் அல்லவே. யாரும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளப் போவதில்லை என்று நினைத்துதான் இப்படி ஆட்டம் போடுகிறாளோ? அவளது அந்த ஆட்டத்தை ரசிக்கவே காரின் வேகத்தை நன்றாக குறைத்து கொண்டு நத்தை ஊர்வது போல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தான் ஆதித்யா. அவள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்க சாலையோரம் நின்று கொண்டிருந்த அந்த காரில் இருந்து ஒரு பெண் குடையோடு இறங்கி ஓடி வந்து அவளுக்கு குடை பிடிக்க, அந்த குடையை வாங்கி தூக்கி எறிந்து விட்டு அந்த பெண்ணையும் கட்டி கொண்டு ஆட்டம் போடுகிறாள் அந்தாதி. அவளது தோழி என்று தோன்றுகிறது. அதை பார்த்து வாய்விட்டு சிரித்தே விட்டான். தன் செல்போனை எடுத்து அந்த அழகிய காட்சிகளை அதில் சிறை பிடித்தபடியே மெல்ல காரை ஓட்டி வந்தவன் அவளை நெருங்கியதும் காரின் கிளாஸை முழுமையாக மேலே ஏற்றி கொண்டான். எங்கே அவள் தன்னை கண்டு அசடு வழிவாளோ, அவளது மகிழ்ச்சிக்கு தான் ஒரு முட்டுக்கட்டை ஆகிவிடுவோமோ என்று நினைத்துதான் காரின் கண்ணாடியை ஏற்றினான். அவளை ரசித்தபடியே மெல்லிய ஒரு புன்னகையோடு அவளை தாண்டி சென்றவனுக்கு சந்தேகம். குலசேகரத்திலிருந்து கிளம்பி போகும்போது பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தானே போனா. அம்மா அப்பாவையும் அதிதியும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலே, இப்ப என்ன இங்க? யோசித்தபடியே காரை செலுத்தியவன் தன் நண்பன் அனுப்பிய லொகேஷனை நெருங்கி விட்டான். சனலை அழைக்க, நீ சொன்ன மாதிரி அந்த 4 பேரு இங்கதான் இருக்காங்க. அவங்க என்னுடைய கண்காணிப்புல தான், என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. எந்த நேரம் வேணும்னாலும் அவங்கள கைது பண்ணிடலாம். நீ சீக்கிரமா வந்துடு என்று கூற, ஓகேடா என்றவன் அழைப்பை துண்டித்தான். சனல் அனுப்பிய லொகேஷனை அவன் எட்டிவிட்டான். சனலின் போலீஸ் ஜீப் அங்கு நிற்கிறது. தன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் இருந்து இறங்கியவன், நான் சொன்ன 4 பேர் தானே? நான் அனுப்புற போட்டோல இருக்கிறவங்க தானே? அவர்கள் தானா என்று கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டான். ஆமா, அவங்க 4 பேர் தான். அதுவும் அந்த குடிசையில தான் இருக்காங்க. குடிசையை சுத்தி வளைஞ்சிடலாம். குடிசை வடிவில் தான் அங்கு அறைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நொடியே அவர்கள் அந்த குடிசையை சுற்றி வளைத்தனர். அப்போதுதான் அந்த ரிசோர்ட்டின் மேனேஜர் விரைந்து அங்கு வந்தார். சார், அவங்க பின்பக்க வழியா தப்பிச்சு போயிட்டாங்க என்று கூற, தப்பிச்சுட்டாங்களா? எஸ்ஐ சனல் கோபமாக கேட்டார். சாரி சார், இங்க வேலை பாக்குற யாரோ
இங்க ஏதோ குற்றவாளிங்க ஒளிஞ்சிருக்காங்க, போலீஸ் அவங்கள கண்காணிக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்கதான் குற்றவாளின்னு அவங்களுக்கு தெரியல. அது கேட்டதும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அவங்க ஓடிட்டாங்க. அவங்க பின்பக்க வழியா தப்பிச்சு ஓடுறத பாத்துட்டு தான் நான் இங்க ஓடி வரேன். எந்த பக்கம் போனாங்க? அவர்கள் ஓடிய திசையை மேனேஜர் காட்ட சனலோடு வந்த காவலர்கள் அந்த பக்கமாக ஓடினர். சனல் உடனே தன் செல்போனை எடுத்து அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து செக் போஸ்டுக்கும் போன் செய்து குற்றவாளிகளின் புகைப்படத்தையும் அனுப்பி செக் போஸ்டை தாண்டி விடாமல் அவர்களை கைது செய்யுமாறு கூறிவிட்டு ஆதித்யாவை பார்த்தான். குற்றவாளிங்க கண்டிப்பா திருவனந்தபுரத்தை தாண்டி போயிட மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே அவங்கள பத்தின தகவல் நமக்கு கிடைக்கும். நம்ம கையில சிக்காம எங்க போக போறாங்க? நீ அது வரைக்கும் என்னுடைய வீட்டுல தங்கிக்கலாம், நீ என் கூட வா என்று கூற, இல்லடா, அவங்கள அப்படி விட்டுட்டு என்னால பேசாம இருக்க முடியாது. அவங்க மட்டும் தப்பிச்சுட்டா அது எனக்கு பிளாக் மார்க் ஆயிடும். நான் உன் வீட்டுக்கு வரேன், ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே அவங்கள தேடி கிளம்புறேன். அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதோ அந்த இடத்துடைய லொகேஷனை மட்டும் நீ ஷேர் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, நானும் உன் கூட வந்துடுவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங், நிறைய வேலையெல்லாம் இருக்கு. அதை முடிச்சிட்டு நாளைக்கு 2 பேரும் ஒன்னாவே தேடுவோமே. அதுக்குள்ள அவங்க தப்பிச்சிடுவாங்க. நீ லொகேஷனை மட்டும் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். சொன்னா நீ கேட்கவா போற? சரி, நான் லொகேஷன் அனுப்புறேன். நீ முதல்ல வீட்டுக்கு வா, அம்மா உன்னை கேட்டுட்டே இருக்காங்க. நான் கூட அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா போலாம் என்று ஆதித்யா கூற அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் சனல். அவர்களின் உரையாடல் மலையாளத்தில் தான் இருந்தது. ஆதித்யாவுக்கு மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என்று பல பாஷைகளும் தெரியும். அவன் ஃப்ரெஷ் ஆகி முடித்ததும் அவனுக்கு உண்ண உணவை அவன் அம்மா கொடுக்க அதை ரசித்து உண்டவன் சனலின் அம்மாவுக்கு நன்றி கூறிவிட்டு உடனே கிளம்பியும் விட்டான். சனல் அனுப்பிய லொகேஷனில் எல்லாம் அந்த குற்றவாளிகளை தேடி அலைந்து அவர்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு சோர்ந்து போய் அந்த ரோட்டோர டீ கடையில் வந்து அமர்ந்தவன் ஒரு டீ வாங்கி பருகி கொண்டிருக்க அந்த கார் அவன் அருகில் வந்து நின்றது. காரின் கதவை திறந்து கொண்டு உற்சாகத்தோடு இறங்கிய அந்தாதியின் முகமெல்லாம் புன்னகை. சார், நீங்க என்ன இங்க என்று அவள் உற்சாகத்தோடு கேட்க, அதேதான் நானும் கேக்குறேன், நீங்க என்ன இங்க? எங்க ஹாஸ்பிட்டல் சார்பா ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் சார். தனியாவா? இல்ல இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் சுனேனாவும் இருக்காங்க. நீங்க என்ன சார் இங்க? வேலை விஷயமா தான் வந்தேன், குற்றவாளிகளை தேடி. அந்த காரில் இருந்து இறங்கிய அவள் தோழி சுனேனா, இவர் தான் உன்னுடைய வருங்கால கணவரா என்று கன்னடத்தில் கேட்க, இல்ல இல்ல, இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் என்று கூறியவள், சார், இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் சுனேனா என்று கூற, ஹாய் என்று உற்சாகத்தோடு கையசைத்தாள் சுனேனா. பதிலுக்கு ஒரு ஹாய் கூறினான் ஆதித்யா. ஏய், இவர் ரொம்ப சூப்பரா இருக்காரு. உனக்குதான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல, என்னாலும் நீ இவருக்கு ரூட்டு போட போறது இல்ல. நான் இவருக்கு ரூட்டு போடவா? இவரை கல்யாணம் பண்ணிக்கவா? சுனேனா அப்படி கூறியதும் அந்தாதியின் முகம் மாறுவதை ஆதித்யா கண்டான். இவருக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் எல்லாம் ஆகல, ஆனா காதலி இழந்து நிக்கிறாரு. உன்னை பார்த்தெல்லாம் மயங்க மாட்டாரு. என்னடி அது சொல்லும் போது முகத்துல அப்படி ஒரு கடுப்பு? உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல, இன்னும் 10-18 நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. அப்புறம் என்ன ஒரு வைத்தெரிச்சல்? எனக்கு எங்க வைத்தெரிச்சல்? அவனுக்கு கன்னடம் தெரியாது என்று எண்ணி இருவரும் கன்னடத்தில் பேசிக்கொள்ள அவர்களின் உரையாடலை ரசித்தபடியே டீயை பருகி முடித்தான் ஆதித்யா. அப்போதுதான் அந்தாதியின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. டிஸ்பிளே ராஜ்குமார் என்று காட்ட உடனே அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க ராஜ் என்றாள். அந்தாதி, நீ இப்ப எங்க இருக்க? நான் உன்ன மாதிரியே ஒரு பொண்ண திருவனந்தபுரம் பூவார்ல பார்த்தேன். அது நீ இல்லையே? அது நானே தான் டாக்டர். அப்படியா? நீங்க என்ன பண்ற? ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கேன். நீங்களும் இங்கேயா இருக்கீங்க? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். என்ன இங்க? ஒரு சின்ன டூர், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். இப்ப நீங்க எங்க? உன் பக்கத்துல. ஒரு கார் பின்னோக்கி வந்து அவள் அருகில் நின்றது. காரில் இருந்து இறங்கிய ராஜ்குமார் ஆதித்யாவை கண்டு வியந்தான். சார், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க என்ன இங்க? வேலை விஷயமா வந்திருக்கேன், குற்றவாளிகளை பிடிக்க. ஓகே, நீங்க என்ன இங்க? ஒரு சின்ன டூர் சார், ஃப்ரெண்ட்ஸோட. காரில் இருந்து இறங்கிய நண்பர்களை காட்டி, இது கண்ணன், இது பவித்ரன், இது பாண்டியன் என்று அறிமுகப்படுத்தியவன், ஆமா சார், நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் என்னுடைய ஃப்ரெண்டு எஸ்ஐ சனல்குமார் வீட்டுல தங்கி இருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா எங்க கூட வந்து தங்கிக்கலாம். அது வேண்டாம், சனல் கோவிச்சுக்குவான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் ஒரு இடையூறா தான் இருப்பேன். அப்போதுதான் ஆதித்யாவின் செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜை எடுத்து வாசித்தவன், எனக்கு அவசர வேலை வந்திருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு காரில் ஏறி கையசைத்து விட்டு செல்ல, ராஜ்குமாரோடு சிறிது நேரம் பேசிவிட்டு அந்தாதியும் சுனேனாவும் கிளம்பி விட்டனர்.
மறுநாளே குற்றவாளிகள் ஆதித்யாவிடம் சிக்கிவிட தன் காவலர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்களை வரவழைத்து குற்றவாளிகளை பத்திரமாக அவர்களோடு அனுப்பியவன், இவங்கள லாக்கப்பில தள்ளுங்க, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டு அன்றைய தினம் அங்கேயே தங்கிவிட்டான். இயற்கையை ரசித்தபடியே அந்த ஏரியா முழுவதும் சுற்றி திரியும் போதுதான் ஒரு பெரிய கட்டிடம் தீப்பற்றி எரிவதை கண்டு பதறி அடித்துக் கொண்டு அங்கு ஓடி வந்தான். மருத்துவர்களின் மெடிக்கல் கான்பரன்ஸ் நடக்கும் இடம் என்று அறிந்ததும் அவன் உயிர் பாதி சென்றே விட்டது. 4-5 மருத்துவர்கள் இப்போதும் தீயில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்ததும் தப்பித்தவர்களின் கூட்டத்தில் அவனது விழிகள் அந்தாதியை தேடியது. அவள் இல்லை. சுனைனா அழுதபடியே நிற்கிறாள். அவனை கண்டதும் ஓடி அவன் அருகில் வந்தாள். அந்தாதி எங்க? என்ன தள்ளி விட்டுட்டு அங்க சிக்கி இருக்கிறவங்களை எல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்லி உள்ள ஓடி போயிட்டா என்று அழ அவனது மீதி உயிரும் அப்படியே பிரிந்து சென்று விட்டது. யாரும் தப்பிக்க வாய்ப்பில்ல, தீ அப்படி கொழுந்து விட்டு எரியுது என்று யாரோ ஒருவர் பின்னால் இருந்து கூற தலையை திருப்பி அவரை கோபமாக முறைத்தான் ஆதித்யா. ஃபயர் சர்வீஸ் வந்து தீயை அணைச்சு காப்பாத்தினாதான் உண்டு. ஆனா அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்க போறது இல்ல. ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணியாச்சு. ஃபயர் சர்வீஸ் வந்துட்டு இருக்குன்னு தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனா எப்ப வருவாங்கன்னு தான் தெரியல. அதையும் கேட்டதும் எதை பற்றியும் யோசியாது அங்கு நின்று கொண்டிருந்த ஒருவர் கையில் வைத்திருந்த போர்வையை பிடுங்கி தன் மீது போர்த்தி கொண்டு கொழுந்து விட்டு எரியும் அந்த கட்டிடத்திற்குள் பாய்ந்தான் ஆதித்யா. மெடிக்கல் கான்பரன்ஸ் நடைபெற்ற கட்டிடம் திடீரென்று தீப்பிடித்து எரிகிறது என்ற செய்தி ராஜ்குமாரின் செவியையும் எட்டியிருந்தது. அவனும் நண்பர்களும் அந்த இடத்திற்கு விரைந்தனர். வரும் வழியில் அந்தாதியின் செல்லுக்கு அழைத்தான் ராஜ்குமார். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில்தான் வருகிறது. அவளுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவன் உள் மனது உறக்க கூற பதற்றத்தோடு அந்த இடத்திற்கு பயணித்தான் ராஜ்குமார். கொழுந்து விட்டு எரியும் தீயை பொருட்படுத்தாது அந்த கட்டிடத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் உயிரோடு யாராவது இருக்கிறார்களா என்று தேடி அலைந்தான் ஆதித்யா. 2 மருத்துவர்களின் உடல் கருகிய நிலையில் அந்த மூலையில் கிடப்பதை கண்டவன் 2இல் 1 அந்தாதியோ என்று சந்தேகித்து அந்த உடல்களை நோக்கி நெருங்க, ஹெல்ப் ஹெல்ப் என்ற குரலை கேட்டதும் இறந்து போனவர்களை பார்த்து கொண்டிருப்பதில் நியாயமில்லை, உயிரோடு இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் வந்த திசையை நோக்கி ஓடினான். உதவி குரல் எழுந்த இடத்தை அவன் நெருங்கிவிட்டான். தீ காயங்களோடு 2 மருத்துவர்கள் மட்டும் அங்கு நின்று கொண்டிருக்க, வேற யாராவது உயிரோடு இருக்காங்களா என்று கேட்டான். ஒரு லேடி டாக்டர் எங்க 2 பேரையும் காப்பாத்தி வெளியே தள்ளி விட்டுட்டு அவங்க தீயில சிக்கிக்கிட்டாங்க. அவங்களால அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல. தீ பத்தி எரியுது, எங்களாலேயே அவங்கள காப்பாத்த முடியல என்று அந்த 2 லேடி டாக்டர்ஸும் கூற, சரி சரி நீங்க முதல்ல வாங்க என்று கூறியவன் அவர்களை தன் மார்புக்குள்ளும் அதன் பிறகு போர்வைக்குள்ளும் பொதிந்து கொண்டு வெளியே கொண்டு வந்து பத்திரமாக சேர்த்தான். அங்கு மாட்டி இருப்பது அந்தாதியாக தான் இருக்க வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டியபடியே மீண்டும் அந்த கட்டிடத்திற்குள் புகுந்தான். அதற்குள் ஃபயர் சர்வீஸ் வந்துவிட்டது. அவர்கள் தீயை அணைக்க ஆரம்பித்து விட்டனர். ஃபயர் சர்வீஸ் அடித்த தண்ணீரில் ஆங்காங்கே தீ அணைய ஆரம்பித்தது. அது வழியாக உள்ளே ஓடிய ஆதித்யா அந்தாதி என்று குரல் கொடுத்தபடியே ஓடினான். அப்போதுதான், ஆதி சார், நீங்க இங்க வர வேண்டாம், வந்த நீங்களும் தீயில சிக்கிடுவீங்க, என்னை காப்பாற்ற முடியாது, நீங்க திரும்பி போயிடுங்க என்ற அந்தாதியின் பதில் குரல் வந்தது. அந்த குரல் வந்த பிறகு அவளை விட்டு அவன் எப்படி செல்வான்? குரல் வந்த திசையை நோக்கி அவன் ஓடினான். அதோ அந்த மூலையில் தீயின் நாவுகள் அந்தாதியை எட்டி பிடிக்க தன்னை காத்துக்கொள்ள ஒரு கோழி குஞ்சாக சுருண்டு நிற்கிறாள் அந்தாதி. அதை கண்டதும் அவளை நோக்கி ஓடினான். ஆனால் அதற்குள் அவள் சேலையில் தீ பிடித்துக் கொண்டது. அந்தாதி அலற ஆரம்பித்தாள். ஓடி அவள் அருகில் வந்தவன் அவள் சேலையை உருவி எறிந்தான். ஆனால் தீ இப்போது அவள் உடலில் பற்றி கொண்டது. போர்வையை வீசி அந்த தீயை அணைத்தவன் அந்தாதியை தன் மார்புக்குள் பொதிந்து வைத்துக் கொண்டான். அவளை அணைத்தபடியே வெளியே அவன் அழைத்து வர ராஜ்குமாரும் நண்பர்களும் வந்து சேர்ந்திருந்தனர். ராஜ்குமாரை கண்டவன், உங்க சட்டையை கழட்டி கொடுங்க என்று கூற ராஜ்குமார் தன் சட்டையை கழற்றி கொடுக்க அதை அந்தாதியிடம் கொடுத்து அவள் சட்டையை அணியும் வரை அவளை தன் மார்பில் மறைத்து வைத்திருந்தவன் அதன் பிறகுதான் அவளை விடுவித்தான். சுனைனா ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். ஏண்டி என்ன மட்டும் வெளியே தள்ளி விட்டுட்டு நீ மத்தவங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி உள்ள ஓடுன? கன்னடத்தில் கேட்டபடியே அந்தாதியின் கன்னத்தில் அறைந்தாள் சுனைனா. அவளை கட்டி கொண்டவள், உயிர்களை காப்பாத்துறது தானே மருத்துவ தர்மம், அதை தானே செஞ்சேன், அதுக்கு ஏன் என்ன அடிக்கிற? ஆமா, அந்த தர்மம் எனக்கு இல்லையா? நானும் உன் கூட வந்து காப்பாத்தி இருக்க மாட்டேனா?
உன்னை காப்பாத்துறது கூட மருத்துவ தர்மம் தானே. ஆமடி, நீ நல்லா பேசுவ. உனக்கு ஏதாவது ஆகி இருந்தா நான் என்ன பண்ணி இருப்பேன், அதை நினைக்கும் போதே என்னால தாங்க முடியல. அவர்களின் உரையாடலை கேட்டு சிரித்த ஆதித்யா, அதுதான் எதுவும் ஆகலையே என்று கூற, அப்போதுதான் அவனுக்கு கன்னடம் தெரியும் என்று இருவருக்கும் புரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து திரு திருவென்று விழிக்க, டாக்டர் சுனைனா, நான் உங்களை தப்பா எல்லாம் எடுத்துக்கல. இப்படி எல்லாம் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாம் பேசிப்போம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என்று கூறிவிட்டு ராஜ்குமாரை பார்த்தான். ராஜ்குமார், நீங்க சீக்கிரமா போய் பக்கத்துல இருக்கிற ஏதாவது கடையில இருந்து ஒரு நைட்டி வாங்கிட்டு வாங்க. அந்தாதி உடம்பெல்லாம் காயம், டைட்டான ட்ரெஸ் எதுவும் போட முடியாது. சீக்கிரமா அந்தாதிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நான் உடனே கிளம்பி ஆகணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட, அவன் சென்ற பிறகுதான் தான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது தனக்கு வந்த அந்த கனவு இன்று நிஜமானதை அறிந்து அவள் வியந்தாள். ஓடி சென்று நைட்டி ஒன்றை வாங்கி வந்த ராஜ்குமார் அதை அந்தாதியிடம் கொடுத்து, இதை போட்டுட்டு சீக்கிரமா வா என்று கூற, அதை வாங்கி கொண்டு அருகில் இருந்த வீட்டிற்கு வந்து உடைமாற்ற அனுமதி வாங்கியவள் வீட்டிற்குள் சென்று அந்த இளம்பெண் காண்பித்த அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டாள். சட்டையை கழற்றும் போதுதான் ரவிக்கை முழுவதும் எரிந்திருப்பதை அவள் கண்டாள். இந்த அழகு அது தன் கணவனுக்கு மட்டுமே சொந்தம். இந்த நிலையில் இருந்த தன்னை தான் கட்டி அணைத்து தன் மார்புக்குள் பொதிந்து வைத்து காத்திருக்கிறான் ஆதித்யா. அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. பூகம்பமே வந்தாலும் ராஜ்குமாரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ற அவளது முடிவு எரிந்து அடங்கிய தீ போல் எரிந்து அடங்கி சாம்பலாகி போனது. உடைமாற்றி வந்தவளின் அழுது கலங்கிய விழிகள் இப்போதும் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கண்டு ராஜ்குமாருக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. வலியில் அழுகிறாள் என்றுதான் நினைத்தான். அவளை மருத்துவமனையில் காண்பித்து மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தவன், நீ லீவ் எடுத்துட்டு என் கூட வீட்டுக்கு வந்துடு என்று கூற, அவனது செல்போனை வாங்கி தன் மருத்துவமனைக்கு அழைத்து விஷயத்தை கூறி விடுப்பு எடுத்துக்கொண்டு சுனைனாவை பத்திரமாக ட்ரெயின் ஏற்றி அவளது வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ராஜ்குமாரோடு வீடு வந்து சேர்ந்தாள் அந்தாதி. நடந்ததை அவளது அப்பா அம்மாவிடம் கூறி அவளை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டுதான் ராஜ்குமார் வீடு திரும்பினான். தீக்காயங்களோடு வீட்டை அடைந்த ஆதித்யாவின் மனம் முழுவதும் அந்தாதி தான் நிறைந்திருந்தாள். இன்று நேற்று அல்லவே. அந்தாதி எந்த தவறும் செய்யவில்லை. அவள் தன்னை கனவில் கண்டு அந்த கனவு நாயகனான தன்னை காதலித்துக் கொண்டிருக்கிறாள் என்று அறிந்த அந்த நிமிடத்திலிருந்து நந்திதாவையும் தாண்டி அந்தாதி ஆதித்யாவின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தாள். அதோடு இந்த நிகழ்வும் இணைந்து கொள்ள ஆதித்யாவின் உறக்கம் போனது. அவளை தன் மனைவியாக்கி கொண்டால்தான் என்ன என்ற எண்ணம் மனதில் எழ, அடுத்த நொடி அவன் அவளுக்கு செய்த கொடுமைகளும் கண்முன் வந்து செல்ல அவன் கூனி குறுகி தன் ஆவலை அப்படியே மனதில் அடக்கி கொண்டான். ஒரு வாரம் ஓடிவிட்டது. அன்று அவந்திகா வீட்டிற்கு வந்திருந்தாள். தன் அப்பா அம்மாவோடு அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டு அந்தாதி வீட்டிற்குள் வந்தாள். மூவரும் திகைத்து போக தன் திருமண அழைப்பிதழை எடுத்து அவந்திகாவிடம் நீட்டியவள், உன்னுடைய கல்யாணத்துக்கு நீ என்ன கூப்பிடல, ஆனா என் கல்யாணத்துக்கு நான் உன்னை கூப்பிடுறேன், நீ கண்டிப்பா வரணும் என்று கூற, சரி என்று தலையசைத்தபடியே அந்த அழைப்பிதழை வாங்கி கொண்டாள் அவந்திகா. அவளிடம் கூட நிறைய மாற்றங்கள். தன்னை பார்த்ததும் கோபத்தில் கத்துவாள் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவள் அமைதியாக தான் கொடுத்த திருமண அழைப்பிதழை வாங்கியதும் அவள் மனதில் இருந்த சந்தேகம் மீண்டும் கொழுந்து விட்டெறிந்தது. அவந்திகா, நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா என்று கேட்டாள். என்ன? நான் உங்க அண்ணனுடைய ஓவியத்தை காட்டி இவர் என்னுடைய கனவு நாயகன்னு சொன்னத நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்ட தானே? அவளது அந்த கேள்வியை கேட்டு அவந்திகா தன் அப்பா அம்மாவை பார்த்தாள். அவர்களது கண்ஜாலைக்கு கட்டுப்பட்டு இல்லை என்று அவள் தலையசைக்க, பொய் சொல்லாத, அந்த உண்மை உங்க அண்ணனுக்கு தெரியும் தானே என்று மீண்டும் கேட்க, இல்லை என்று அவள் மீண்டும் தலையசைத்தாள். சரி, என்னுடைய கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடு என்று கூறிவிட்டு ஆதித்யாவின் அப்பா அம்மாவை பார்த்தவள் ஒரு அழைப்பிதழை எடுத்து அவர்களிடம் நீட்டினாள். சார் வந்தா நான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லுங்க, நீங்களும் சாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் என்று கூற, சரிம்மா கண்டிப்பா சொல்றோம் என்று அவர்கள் கூற, சென்று வருகிறேன் என்று கூட கூறாது ஒரு நடைப்பிணமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் அந்தாதி. ஆதித்யாவுக்கு தன் கனவை பற்றியும் அவன் தன் கனவு நாயகன் என்பதை பற்றியும் தெரியும் என்று அவள் மனம் உறக்க கூறுகிறது. ஆனால் பேதை அவளால் என்ன செய்ய இயலும்? மனபாரத்தோடு வீடு வந்து சேர்ந்தாள்.
பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.